பொன்னேரி அடுத்த பண்டிக்காவனூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு எச்சியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பண்டிக்காவனூரில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எச்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா யாகசாலையில் 4 கால பூஜைகளுடன் தொடங்கியது. வாஸ்து சாந்தி, காப்பு கட்டுதல், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாக குண்டத்தில் பூர்ணாகுதி நடைபெற்றது. இதையடுத்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கோவில் கோபுரத்தை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் எச்சியம்மனுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி, பராசக்தி என கோஷமிட்டு அம்மனை வழிபட்டனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த சிறப்பு விழாவில் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எச்சியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். பழமை வாய்ந்த எச்சியம்மன் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் கிராம இளைஞர்கள் சிறப்பாக செய்தனர்.